அப்பா, நான் ஒருவரை காதலிக்கிறேன், அவரை கல்யாணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்றாள் லில்லி. அதற்கு அவள் அப்பா அவளை முறைத்து, அவன் பெயர் என்ன என்று அவளிடம் கேட்டார். அதற்கு லில்லி அகமது என்று பதிலளிக்கிறார். லில்லியின் அப்பா நாற்காலியை கோபத்தில் உதைத்து, இந்த கல்யாணம் நான் சாகும் வரை நடக்காது என்று கத்துகிறார். லில்லி, ஆனால் அவன் நல்லொழுக்கம் உடையவன், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நிர்வாகத்தில் நல்ல ஊதியத்திற்கு வேலை செய்கிறான் என்று கூறுகிறாள். அதற்கு லில்லியின் அப்பா, அது முக்கியமில்லை, அவன் வேறு மதத்தை சார்ந்தவன் என்று கூறுகிறார். ஆனால் நான் அவனை விரும்புகிறேன் என்கிறார் லில்லி. உன் விருப்பத்தை தூக்கி குப்பையில் வீசு என்கிறார் லில்லியின் அப்பா. அதற்கு லில்லி அழுது கொண்டே, என்னை நீங்கள் அகமதுடன் கல்யாணம் செய்து வைக்கவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து விடுவேன் என்று கூறுகிறார். அதற்கு அவள் அப்பா, போய் சாவு என்று பதிலளிக்கிறார். தன்னை சிறுவயதிலிருந்தே பாசத்துடன் பார்த்து கொண்ட தன் அப்பாவா இப்படி சொல்வது என்று ஆச்சரியத்தில் நிற்கிறார் லில்லி. சாதினாலும் மதத்தினாலும் பிரிந்த காதலர்களை பார்த்தும் சாதியையும் மதத்தையும் பார்த்து காதலிக்க முடியவில்லை. நண்பர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதை பற்றி பேசுவோம். முதலில் சாதி என்றால் என்ன? சாதி என்பது இந்திய பாணியிலான சமூகத்தின் அடிப்படை சமூக அழகு என பல காலமாக பரிந்துரைக்கப்பட்டு வரும் மக்கள் மனப்பிரிவினை தோற்றமாகும். இதன் தனித்தன்மை பிறப்பின் அடிப்படையிலான வேலை பிரிவினை ஆகும். இது இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் நிலவுகிறது. ஒருவரின் சாதி அவரின் பிறப்பை கொண்டு தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இதனை வெளியேற்ற சமூக அவலங்களை சகித்து கொண்டு மக்கள் வாழ கற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து தோன்றிய அரசுகள் போன்றவற்றால் இது பாதுகாக்கப்படுகிறது. சாதி எப்படி தோன்றியது? முன்பு தொழில் வாரியான வகுப்புகள் இருந்தன. தொழில் மாறலாம், தீண்டாமை இல்லை, பாகுபாடு இல்லை. பின் தொழிலை வாரிசு ரீதியாக செய்ய தொடங்கினர். பின் தொழிலின் அடிப்படையில் சாதி தோன்றி அதன் தொடர்ச்சியாக தீண்டாமை, உயர்வு, தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டன. மனிதன் என்ற உயர்நிலை, மனிதன் தரம் தாழ்ந்த உயிரினம், ஆனால் அரியவர்களின் தெய்வம் படைப்பு போன்றவற்றை எதிர்த்து விலகியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பரிந்துரைக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நான் கூறிய கதை ஒரு கதை அல்ல, உண்மையில் என் நண்பனுக்கு நடந்த சம்பவம். இதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் பல காதலர்கள் தன் பெற்றோர்கள் தங்கள் காதலுக்கு சம்மதிக்காத காரணத்தினால் தற்கொலை செய்கிறார். பெற்ற குழந்தைகளை விட அவர்களுக்கு சாதியும் மதமும் பெரிது. இது எவ்வளவு காலமானாலும் மாறாது, இவ்வளவு காலமாயும் மாறவில்லை என்றுதான் எனக்கு இதை நினைக்கும் போதெல்லாம் கேவலமாக இருக்கிறது. சாதி என்ற வேறுபாடு மக்களை பிரிப்பது ஒரு கேவலமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய ஒரு கதை ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் உங்கள் ஆர்ஜே ஹரிஷ் ஆகிய நான் இத்துடன் எப்பொழுதும் போல ஒரு கேள்வியுடன் என் உரையை முடிக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தை காதலித்தால் மதம், சாதி பார்ப்பீர்களா? அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.